அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் பருவத்தில் இயல் 3 நமக்கு ஆசிய ஜோதிங்கிற நமக்கு பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். ஆன்சர் ஆசிய ஜோதி. அடுத்து இரண்டாவது, நேர்மையான வாழ்வை வாழ்பவர் டேஸ். ஆன்சர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். அடுத்து மூன்றாவது, ஒருவர் செய்யக்கூடாதது டேஸ். ஆன்சர் தீவினை. ஆவண ஆப்ஷன் இருக்கா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து நான்காவது, எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் எளிது கூட்டல் ஆகும். அடுத்து ஐந்தாவது, பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் பாலை கூட்டல் எல்லாம். அடுத்து ஆறாவது, இனிமை கூட்டல் உயிர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் இன்னுயிர். ஆப்ஷன் இருக்கா, குறிச்சிக்கோங்க. அடுத்து ஏழாவது, மலை கூட்டல் எலாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆவண்ணா மலையலாம். குருவினா கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். முதல் 3 எல்லா குருவினாவுக்குமே நமக்கு 44ஆம் பக்கம் தான் ஆன்சர் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம். 44ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் பாருங்கள். பாடலின் பொருளில் 2வது பேரா இருக்குது பாருங்களா, அதில் 2வது லைன் பாருங்கள். இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாத செயல். அது முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த பேரால் இருக்குது பாருங்கள். எறும்பு கூடன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதுலேருந்து குறிச்சிக்கோங்க. எறும்பு கூட தன் உயிரை காத்துக்கொள்ள பாடுபடுகிறது. பாடுபடுவதேன்னு இருக்காத பாடுபடுகிறதுன்னு மாற்றிக்கோங்க. எறும்பு கூட தன் உயிரை காத்துக்கொள்ள பாடுபடுகிறது. அது வரைக்கும் 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு அதே தான். லாஸ்ட்லேருந்து 2வது பேரா பாருங்கள். ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாதுன்னு இருக்கா, அது 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அந்த ஒரு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. அடுத்து 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள். நமக்கு எல்லா உயிர்கள் மீதும் சொல்லி ஒரு பேரா ஸ்டார்ட் ஆகுதா, அதுலேருந்து குறிச்சிக்கோங்க. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். அது வரை குறிச்சிக்கோங்க. இது முதல் பாயிண்ட்டு. அது கூடயே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் உலகம் முழுமையும் ஆள முடியும். அது இந்த கொஸ்டின் இருக்குது, அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. எப்போதும் இருக்கு, அதை மட்டும் அடிச்சுட்டு உலகம் முழுமையும் ஆள முடியும். அந்த நம்ம முன்னாடி குறிச்சோம்ல அந்த பாயிண்டோட இந்த ஒரு பாயிண்ட்டு சேர்த்து எழுதிக்கோங்க. அது சிறுவினாக்கான ஆன்சர் பாருங்கள். நமக்கு அதே 44ஆம் பக்கம் லாஸ்ட்டு பேரா பாருங்கள். தீய செயல்களே செய்யாதீர்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து அந்த பேரா முடிய வரை குறிச்சிக்கோங்க. அந்த 4 லைன் குறிச்சிக்கோங்க. செய்யுங்கள் இருக்கா, அது வரை குறிச்சிக்கோங்க. சிறுவினாக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. பறவைகளும் விலங்குகளும் சுதந்திரமாக வாழ்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும். இதற்கான ஆன்சர் நமக்கு புக்கில் இல்லை. ஆன்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இதுதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் அப்படியே பார்த்து ஆன்சரை எழுதிக்கோங்க.